ரீசெண்டாக ஒன்று தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. மணி மியூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்குது. அதில் கிட்டத்தட்ட 847 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 547 கோடி இதில் வந்து புரண்டிருக்கு. அதில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஏப்பா இவர் ரொம்ப நல்ல மனுஷன், இவர் அப்படிங்க ஸ்கேம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். சரி, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஈஸியாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம், ஈஸியாக எப்படி நமக்கு ஒரு க்ரோத் கிடைக்க போகுது, இப்போ கஷ்டப்படாமல் உழைக்காமல் வேலைக்கே போகாமல் எப்படி நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே பல பேர்கிட்ட ஒரு எண்ணம் தோண்டிகிட்ருக்கு. அப்படி எண்ணத்தில் இங்கே ஒரு சில பேர் ஸ்கேமில் மாட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிற பிள்ளைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறக்கே மாச்சப்படுறாங்க. வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பா சம்பாதிச்ச காசே போதும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறது, அவன் பேச்சை நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, வீட்டிலே உருப்பிடாமல் தெண்டமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே ஒரு சில பேருக்கு என்ன தோணும்னா, ஈஸியாக எப்படி வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணுறது நானே பார்த்துருக்கிறேன். டெலிகிராமில் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆன்லைன் வெப்சைட்டில் பார்ப்பீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஃப்ரீலான்ஸில் ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா, ஏதாவது அங்கங்கே ஏதாவது சின்ன சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாவது எடுத்து அதில் சம்பாதிக்க முடியுமா, ஆனால் வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் என்னென்னா அந்த வேலை கூட நான் பார்க்கக்கூடாது, ஆனால் எனக்கு காசு வரணும் அப்படின்னு ஒரு சில பேர் இப்படி பண்ண வேலையினால இங்கே ஒரு சில பேர் மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாட்டினதில் 847 பேர். இதில் இத்தனை பேரும் இப்படி பண்ணி தான் மாட்டினாங்களான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் இங்கே நிறைய பேர் அந்த ஸ்கேமுக்குள்ளே இன்னும் நிறைய பேர் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மணி மியூல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேமர்ஸ் தான். அவனும் ஏதாவது ஒரு வழியில் தப்பான வழியில் வந்து ஒரு காசை சம்பாதிச்சிருப்பானுங்க, இல்லைன்னா எங்கேயோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா நான் அமௌண்ட் அனுப்பி விட்றேன், அந்த 1 லட்ச ரூபாவை நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு 10,000 15,000 கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது 1 லட்சமாக இருக்கலாம், 10 லட்சமாக இருக்கலாம், 20 லட்சமாக இருக்கலாம். இங்கே ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதானங்க பண்ணுறோம், அதுக்கு ஒரு 10,000 கிடைக்குது அப்படின்னு கேட்டு நிறைய பேர் அப்படி பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த காசை வந்து எந்த மோசடியில் பண்ணி அந்த காசு வந்துச்சுன்னு தெரியாது. எதனால் அந்த காசு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நமக்கே தெரியாது. நமக்கு தேவை அந்த 10,000 கிடைக்குதா, நமக்கு கமிஷன் காசே 10,000 கிடைக்குது, எவன் என்னத்தி பண்ணான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பி விட்ருவோம். பட் இதனால் சிக்கல் இப்போ மாட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த மாட்டினால சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணிடுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இவங்க வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் முடியாது, பாஸ்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கும் போக முடியாது, பாஸ்போர்ட்டும் கிடைக்காது, ரெண்டாவது நமக்கு ஒரு கெட்ட பேரும் கிடைக்க போகுது. இதனால் வந்து நிறைய யங்ஸ்டர் ஆனால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி பணம் பரிமாற்றங்கள்லாம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ சில லிங்க்லாம் வந்து ஒரு சில பேர் அனுப்பி விடுவாங்க, என்ன லிங்க்னே தெரியாமல் வந்து கொடுத்துட்றது. ஒரு சில பேர் கால் பண்ணி கேட்டால் ஓடிபி இன்னும் வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்க, பேங்க்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஓடிபி கேட்டால் கூட நீங்கள் ஓடிபி சொல்லக்கூடாது. நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு இந்த மாதிரி ஓடிபி கேட்டிங்களா வெரிஃபை பண்ணுங்கள். எதுக்காக ஓடிபி கேட்டிங்க, ஏன் ஓடிபி கேட்டிங்க. ஒரு சில பேர் ஆதார் கார்டு இணைக்கலை, ஓடிபி சொல்லுங்கன்னு சொன்னோன்னே ஓடிபியை சொல்லிடுறது, அவன் மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடுறான். அதாவது நம்மளோட டெக்னாலஜி வளர 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 அவன் நம்மளை எப்படி ஸ்கேம் பண்ணலாம், அந்த ஸ்கேமில் நம்மளை எப்படி சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது, அவனும் அதுக்கு தகுந்த டெக்னாலஜி தகுந்த மாதிரி அவனும் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கிறான். நம்ம இன்னும் அந்த கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் அப்படி இருப்பான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி எவனுமே இருக்க மாட்டான். இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு பணம் வந்து வருது, தெரியாமல் வருது, தெரிஞ்சு வருதுன்னா ஓகே, தெரியாமல் வருது, தெரிஞ்சும் தப்பான வழியில் வரக்கூடாது, தெரியாமல் வருது, ஒரு 1 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிடக்கு, ஏன் கிடக்கு எதுக்கு கிடக்குன்னே தெரில, நம்ம அதை அடுத்து செலவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. உடனே உங்கள் பேங்க்குக்கு போங்க. அந்த பேங்க்கில் நீங்கள் 1 லட்ச ரூபா ஏன்ப்பா வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்ம ஓசியில் பணம் கிடைக்குது, ஈஸியாக நம்ம செலவு பண்ணிட்டா என்ன கேட்க போகிறோம், யாருக்கு தெரிய போகுதுன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பணம் கெட்ட வழியில் சம்பாதிச்ச பணமாகவும் இருக்கலாம், தவறுதலாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்த பணமாகவும் இருக்கலாம். அந்த பணம் நமக்கு தேவையில்லை, நம்ம உழைச்சி நம்ம இது பண்ணிக்கணும். அதனால் ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில ஸ்கேமில் மாட்டிக்கிட்டு இப்போ இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் அப்படி உள்ளே போனால், எத்தனை பேர் லிங்கை தொட்டு போனாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் இந்த பண பரிமாற்றம் இந்த மாதிரி இதில் ஒத்துக்கிட்டு போனாங்கன்னு தெரியாது. இப்போ பாதிக்கப்படுறது யாரா, நம்ம தான் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு இங்கே ஒரு சில பேர் வந்து இன்னும் அந்த மாதிரி ஒரு சில ஸ்கேமில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவோ விழிப்புணர்வு இங்கே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போல்லாம் பேசுவாங்க, அப்போல்லாம் பேசுவாங்க, யாரும் நம்பாதீங்க, ஓடிபி சொல்லாதீங்க, இந்த மாதிரி லிங்கை தொடாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் நிறைய பேர் அவேர்னஸ் கொடுத்தாலும் நமது மக்கள் வந்து அந்த திருந்துற நோக்கத்துக்கு போகிறாங்களா, இல்லைனா வந்து இல்லைங்க ஈஸியாக எனக்கு பணம் கிடைக்குது, மாட்டினா மாட்டிப்புன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் இங்கே ஒரு சில பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் என்னன்னாலும் பாதிக்கப்படுறது உங்கள் குடும்பம். நீங்கள் ஈஸியாக போயிடுவீங்க, நீங்கள் தெரிஞ்சே தப்பு பண்ணாலும்
நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடுவீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் வந்து உங்கள் குடும்பம் தான் பாதிக்கப்படும். அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்புக்குள்ளே போகாதீங்க. தெரியாமல் தயவு செஞ்சு யாருக்குமே இந்த ஓடிபி சொல்கிறது, லிங்கை போய் தொடுறது, தேவையில்லாத லிங்குக்குள்ளே போகிறது, தேவையில்லாத வெப்சைட்டுக்குள்ளே போகிறது, அதெல்லாம் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அதை தவிர்த்துருங்க, முற்றிலுமாக தவிர்த்துருங்க. அதே மாதிரி ஓடிபி யார் கேட்டாலும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இன்ன வரைக்கும் இங்கே ஒரு சில பேர் இருக்கிறீங்க, அதை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட பேங்க்கு போய் இந்த மாதிரி ஓடிபி கேட்குறாங்க, நீங்கள் தான் கேட்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு அங்கே ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இதனால் வந்து பாதிக்கப்பட்டது இங்கே நிறைய பேர் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய நியூஸ் சேனலில் போட்டுட்ருக்குறாங்க, அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னால் பொறுத்த வரைக்கும் அதான் இப்போது இது வந்து ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி நடக்குது, அவேர்னஸாக இருந்துக்குங்க. அதான் நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வளர அவன் ஏமாத்துறதுக்கு என்ன வழி பார்க்கணும் தான் பார்ப்பாங்க. ரெண்டாவது இங்கே ஒருத்தன் வந்து ஈஸியாக சம்பாதிக்கிற பணம் வந்து என்றைக்குமே நிலைக்காது. ஈஸியாக வந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே உனக்கு 10,000 கமிஷன் கொடுக்குறேன்னு சொன்னாலே நீங்கள் யோசிக்கணும். ஏன் அப்படிலாம் நான் எப்படிங்க 10,000? அப்போ இது என்ன பணம், நல்ல பணமா கெட்ட பணமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். 10,000 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டு நம்ம அது அந்த ட்ராப்புக்குள்ளே போய் விழுந்துட்டோம் அப்படின்னா அவன் தப்பிச்சிருவான். கடைசியாக மாட்டுறது நம்ம தான் மாட்டோம். இப்போ அப்படி தான் மாட்டியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? மக்கள் இங்கே விழிப்புணர்வு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் பட் இங்கே ஒரு சில பேர் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயுமே போய் இந்த மாதிரி இருக்குதுங்க, யாரும் இதுக்குள்ளே மாட்டாதீங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல விதத்தில் உங்களுக்கு ஸ்கேம் நடக்கிறான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வெப்சைட் கூட இங்கே ஃபேக்கான வெப்சைட் இங்கே நிறைய இருக்குது. அப்படியே அமேசான் மாதிரியே ஒரு வெப்சைட் இருக்கும், ஆனால் அமேசான் இருக்காது. நம்ம நிறைய பேர் கிளிக் பண்ணி மொபைல் ஃபோன்லாம் ₹1 கிடைக்கிறேன்னு இன்னும் நம்புகிறாங்க. அப்போல்லாம் கொடுத்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுறாங்க. 50,000 ஃபோனு 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு ஏமாந்துடுறாங்க. வெரிஃபைடு ப்ரொஃபைலுக்குள்ள மட்டும் போய் நீங்கள் செக்இன் பண்ணி பாருங்கள். தேவையில்லாமல் இந்த ஆஃபரில் கொடுக்குறேன் அதெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு உள்ளே போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. லாஸ்ட்டில் லாஸ் நமக்கு தாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஏமாறுறவங்க இருக்கிறாங்க. ஏமாட்டு புக் பண்ணிடுறாங்க. கடைசியில் பார்த்திங்க போனீங்கன்னா பழைய நோக்கியா ஃபோன் அனுப்பிவிடுவான், இல்லைனா வந்து இந்த கண்ணும் நோக்கியா ஃபோன் அனுப்பிவிடுவான், இல்லைனா வந்து சோப்பு டப்பா அனுப்பிவிடுவான். இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏமாந்தான் கடைசி ஒரு வருஷத்தில். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மலாம் படித்த மேதாவி, படித்த அறிவாளின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். ஆனால் நம்ம இன்னும் ஏமாந்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் இங்கே படித்தவன் படிக்காதவன் அந்த கதைலாம் கிடையாது. நமக்கு நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணும். அவேர்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது இங்கே படித்தவனுக்கு தான் இருக்குது, படிக்காதவங்க தான் இருக்குதுன்னு கிடையாது. நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான். இங்கே படித்தவனும் பல பேர் ஏமாந்துட்டு இருக்கிறான். அப்படி யாருமே ஏமாறாதீங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்க சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடந்த ஒரு 2-3 நாளாக இதை பற்றி தான் பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ன்ட்டு நடக்குது. உண்மை இது நடந்திருக்கு. அவ்வளோதாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்க சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சேனலுக்கு புதுசாக தான் கண்டிப்பாக செக்இன் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. பாய்.